السلام عليكم. أعوذ بالله من الشيطان الرجيم. كلا إن كتاب الأبرار لفي عليين وما أدراك ما عليون كتاب مرقوم يشهده المقربون إن الأبرار لفي نعيم على الأرائك ينظرون تعرف في وجوههم نضرة النعيم يسقون من رحيق مختوم ختامه مسك وفي ذلك فليتنافس المتنافسون ومزاجه من تسنيم عينا يشرب بها المقربون. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, திருமறை குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட இம்மாதத்தில் அதோடு நம்முடைய தொடர்பை அதிகப்படுத்த நோக்கத்தின் அடிப்படையில் தொடர்ச்சியாக இந்த சிறப்பு தஃப்சீர் வகுப்பு நடைபெற்று வருகிறது. அதில் நேற்றைய தினம் சூரத்துல் முத்தஃபிஃபீனுடைய முந்தைய 18 முதல் 21 வசனங்களுக்கான விளக்க உரையை பார்த்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு 22வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரையிலான அந்த விளக்கங்களை பார்க்க இருக்கிறோம். இந்த அத்தியாயத்தில் கடந்த அந்த வசனங்களில் நல்லவர்கள் என்று குர்ஆன் குறிப்பிடக்கூடியவர்கள் யார், இல்லியூன் என்கிற ஏடு எது என்பது தொடர்பாகவும், அந்த ஏட்டில் பதிவு செய்யப்படக்கூடிய அளவிற்கு நம்மை எப்படி உயர்த்தி கொள்வது என்பது பற்றியான தகவல்களை நேற்றைய தினம் அறிந்திருந்தோம். இப்போ அதைத் தொடர்ந்து இந்த இல்லையூன் எனப்படக்கூடிய அந்த ஏட்டில் பதிவு செய்யப்பட்டவர்களுடைய மறுமை வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்படியான இன்பங்களை அவர்கள் அனுபவிக்க இருக்கிறார்கள் என்பது தொடர்பான, அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கிற வெகுமதி தொடர்பான வசனங்களாகத்தான் இந்த வசனங்களை நாம் பார்க்கிறோம். அதில் அல்லாஹ் 22வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், இன்னல் அபுரார லஃபி நঈம், அந்த நல்லவர்கள் இறைவனுடைய பார்வையில் இறைவன் சொல்லியிருக்கிற அடிப்படையில் நல்லவர்களாக அந்த இல்லையூன் எனப்படக்கூடிய ஏட்டில் பதிவு செய்யப்பட்டவர்கள் லஃபி நঈம், அவர்கள் இன்பத்தில் இருப்பார்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். இந்த உலகத்தில் இருக்கிற அந்த துன்ப நிலையோ, பயமோ, கவலையோ, அச்சமோ, மரணம் என்கிற ஒரு இறுதி நிலையோ, அந்த மறுமை வாழ்க்கையை பொறுத்தவரை முற்று முழுவதுமாக அதிலிருந்து விலகியவர்களாகத்தான் இந்த சொர்க்கவாசிகள், அந்த இன்பத்தில் இருக்கக்கூடியவர்கள், நல்லவர்களுக்கு இறைவன் அந்த சொர்க்கத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அப்ப இது தொடர்பாக மார்க்கம் என்ன நமக்கு வழிகாட்டலை வழங்கியிருக்கிறது என்று நாம் பார்க்கிற போது, இந்த சொர்க்கத்தை பொறுத்தவரை அதற்கு எந்த உபமானமும் எந்த உதாரணமும் நாம் சொல்ல முடியாத அளவிற்கு அது அவ்வளவு தனித்துவமானதாக இறைவன் ஏற்படுத்தி வைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். உதாரணத்திற்கு இறைவன் சொல்கிற போது, ஃபலா தஅலமு நஃப்சுன் மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுனின், அவர்கள் செய்து கொண்டிருந்ததற்காக அல்லாஹ் வைத்திருக்கிறான்ல, மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற அவர்களுடைய அந்த கூலியாக கொடுக்கப்படக்கூடிய அந்த கண் குளிர்ச்சியை யாருமே அறிய மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த சொர்க்கம் குறித்த விஷயங்களை யாராலும் அறிந்து கொள்ள முடியாத அளவிற்கு கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக அது இருக்கும். எவ்வளவு வளர்ச்சியை நாம் அடைந்திருந்தாலும் இன்றைக்கு வரக்கூடிய நவீன கண்டுபிடிப்புகள், நமக்கு சில கண்டுபிடிப்புகள் ஆச்சரியத்தை ஏற்படுத்தலாம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பதை பார்க்கும் பொழுதும் பல விஷயங்களை இன்னைக்கு ஜெனரேட் பண்ணக்கூடிய அளவிற்கு அது உயர்ந்து கொண்டிருக்கிற நிலையில, இதை பார்த்து பிரமித்து போய் நிற்கிற நேரத்தில் அந்த மறுமையில் இறைவன் சொல்கிறானே, நல்லவர்களுக்கு ஃபி நஈம், அவர்கள் இன்பத்தில் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே, அந்த இன்ப வாழ்க்கையில் இடம்பெறுவது இந்த உலகத்தில் எதோடும் ஒப்பிட்டு பார்க்க முடியாதது என்பதை நாம் முதல்ல புரியணும். எந்த அளவு அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிறார்கள் என்றால்,
மௌலிஉ சௌத்தின் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் ஒரு சின்ன சாட்டை வைக்கிற அந்த இடம், அந்த பெருமானம் உள்ள ஒரு இடம் என்பது ஹைரும் மின துன்யா வமா ஃபீஹா, இந்த உலகம் இதில் இருக்கிற நாம் பார்க்கிற ரசிக்கிற எதை பெற வேண்டும் என்று வெறியோடு நாம ஓடி உழைத்து கொண்டிருக்கிறோமோ அத்தனையும் விட அந்த ஒரு சாட்டை வைக்கிற இடம் கிடைப்பது என்பது அது சிறந்ததாக இருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு உதாரணத்தின் மூலமாக சொல்கிறார்கள் என்றால் யோசித்து பாருங்கள், எவ்வளவு வளப்பெரியது. இந்த சொர்க்கத்தினுடைய வாசல்களை சொல்லி காட்டுகிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்கல்ல, சொர்க்கத்திலே மொத்தம் 8 வாயில்கள் அதுல இருக்கிறது, ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு பேர்கள். அதுல இந்த நோன்பு மாதத்தை அடைந்திருக்கிற சரியான முறையில் அந்த நோன்பை நோக்கக்கூடிய அவர்கள் ரையான் எனப்படக்கூடிய சொர்க்க வாசல் வழியாக அழைக்கப்பட இருக்கிறார்கள் என்று நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. இப்படியாக அந்த ஒரே ஒரு வாசல் அதனுடைய அளவு தொடர்பாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுகிற போது, வல்லதி நஃப்சி பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், இன்னமா பைன மிஸ்ரைனி மின் மசாரில் ஜன்னா கமா பைன மக்கத்த வல் ஹிமைர, இந்த சொர்க்கத்தினுடைய வாசல்களின் 2 பக்கங்களுடைய தூரம் எவ்வளவு தெரியுமா? ஒரு வாசல்லாம் இத்தனை அடி நாம் வச்சிருக்கிறோம்ல, நுழைவதற்கு முன்வாசல் என்றால் அதற்கு தகுந்த மாதிரி, நம்முடைய பின்வாசல் என்றால் அதற்கு தகுந்த மாதிரி, ஒவ்வொரு அறைக்கான வாசல் என்றால் இவ்வளவு தொலைவு இருக்கணும், இவ்வளவு அடி இருக்கணும், பொருளை நாம் கொண்டு வருகிற அளவிற்கு. பலரும் பள்ளிக்கூடங்களுடைய வாசல்களாக இருந்தால் பலரும் ஏதாவது ஆபத்தின் போது வெளியேறுகிற அளவிற்கு அந்த வாசல்கள் இருக்கணும்னு தீர்மானிக்கிறோம்ல. அந்த சொர்க்கத்தினுடைய அந்த வாசலினுடைய 2 பக்கங்களுடைய அளவை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுகிற போது, மக்காவில் இருந்து யமன் தேசத்தில் இருக்கிற ஹிம்யர் என்கிற பகுதிக்கும் உள்ள இடையில் இருக்கிற தூரம் எவ்வளவு பெரியதோ, எவ்வளவு தொலைவானதோ அவ்வளவு தூரம் இருக்கும் என்று சொல்றாங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு இன்றைய அளவீடின்படி நாம செஞ்சோம்னா 2000 கிலோமீட்டர் அளவுக்கு வருகிறது. இங்க சென்னையிலிருந்து நம்ம காஷ்மீர் அளவுக்கு போகிற அளவிற்கு அதனுடைய வாசல் இருக்குமா. அந்த வாசலுடைய 2 புறங்களுக்கு மத்தியில் இருக்கிற தொலைவு இவ்வளவு பிரம்மாண்டமானதாக இருக்கும் என்றால் எவ்வளவு அதனுடைய அந்த ஒரு வாசலுடைய அளவு எவ்வளவு பிரம்மாண்டமானதாக இருக்கும், கற்பனை செய்து பார்க்க முடியுதா? யோசிச்சு பாருங்க. எதை பார்த்து பிரமிக்கிறோமோ அதை விட அவ்வளவு பிரம்மாண்டமானது சொர்க்கம். அல்லாஹ்வின் தூதர் ஒரே ஒரு மரத்தை உதாரணமாக சொல்றாங்க, இன்னஃபில் ஜன்னத்தில சஜரத்தன், ஒரு அந்த மரம் சொர்க்கத்தில் இருக்குமா, யஸ்ரு ராகிபு ஃபி லில்லிஹா மிஅத்த சனத்தின், 100 வருடம் அதனுடைய நிழலிலேயே ஒருவர் பயணிக்க முடியும். பயணித்தாலும் முடிவடையாத அளவிற்கு அதனுடைய நிழல் இருக்கும்னா ஒரு மரத்தின் நிழல் இவ்வளவு பிரம்மாண்டமானது என்றால் அப்ப பாருங்க, அதுல இருக்கிற மரமும் அதுல இருக்கக்கூடிய பிரம்மாண்டத்தினுடைய உச்சம்தான் அந்த சொர்க்கம் என்பதை நாம பார்க்கிறோம். அதுல ஒவ்வொருக்குமான தனித்துவமான படித்தரங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிற போது, இன்னஃபில் ஜன்னத்தி மிஅத்த தரஜத்தின், 100 படித்தரங்கள் இதில் இருக்கிறது, ஒவ்வொருவருக்குமாக அதை அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறான். நீங்கள் அந்த சொர்க்கத்தில் கேட்க வேண்டும் என்றால் ஃபஸ்அலூஹுல் ஃபிர்தௌஸ, நீங்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கள், அதுதான் சொர்க்கத்தில் உயர்வான ஒரு சொர்க்கமாக இருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். என்றால் அர்ஷின் கீழ் இருக்கிறது, பல்வேறு ஒரு சிறப்பம்சங்களை பெற்றிருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்கன்னா, சொர்க்கத்தினுடைய அந்த இன்பங்கள், அதனுடைய அந்த தன்மையை நாம் பார்க்கிற போது எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கிறது யோசிச்சு பாருங்க. இந்த இன்பம் என்று இந்த வசனம் சொல்கிறது, ஃபி நஈம், அவர்கள் இன்பத்தில் இருப்பார்கள் என்பது. இந்த இன்பத்தை அல்லாஹ்வின் தூதர் எப்படி வர்ணிக்கிறாங்கன்னா, மை யதுகுலுல் ஜன்னா யன்அமு லா யபஅசு, அவர்கள் இன்பத்திலேயே இருப்பார்கள், துன்பம் என்பதையே அவர்கள் யோசித்து பார்க்க முடியாது, துன்பம்னே இருக்காது அவர்களுக்கு. அப்படியான ஒரு சூழல். இன்னைக்கு நாம ஒரு வெயில், நாம நினைத்ததை விட ஒரு கடுமையான குளிர் ஒரு பாதிப்பு ஒரு மனிதனுக்கு ஏற்படுத்துதுல, திருமறை வசனம் சொல்கிறது, லா யரவுன ஃபிஹா ஷம்ஸ வலா ஸம்ஹரீரா, அதுல கடும் சூரிய வெளிச்சமோ வெப்பமோ கடும் குளிரையோ அவர்கள் அதில் உணர மாட்டார்கள் என்கிற அளவிற்கு அந்த சொர்க்கத்தை இறைவன் வடிவமைத்திருக்கிறான். யோசித்து பார்க்கிற போதே இந்த உலகத்தில் என்ன மாதிரியான பலவீனங்கள், அசுத்தங்கள்
நமக்கு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடியவைகள் இருக்குதோ ஒவ்வொன்றிலையும் இறைவன் கவனம் செலுத்தி நீங்க பாருங்களேன். லா எபிசுகூன ஃபீஹா, அதுல அவர்கள் சளி துப்ப மாட்டார்கள். லா எம்தஹிதூன், அவர்கள் மூக்கு சிந்த மாட்டார்கள். இப்படி சின்னஞ்சிறிய தொந்தரவுகள், மலஜலம் கழிக்க மாட்டார்கள். அவர்களுக்கு இது மாதிரியான எந்த தொந்தரவும் ஒரு அசுத்தங்களும் அந்த மறுமை வாழ்க்கையில் கிடைக்கிற இன்ப வாழ்க்கையில் அவர்களுக்கு இருக்காது. எந்த குரோதமும் அவர்களுக்கு இருக்காது. அங்கு அவர்கள் செவியேற்பதில் லா யஸ்மஊன ஃபீஹா லஹ்வ வலா கிதாபா, அங்கு எந்த வீணானதும், இவர்களுக்கு எது வீண் நினைக்கிறாங்களோ, எது அவர் வீணான விஷயமாக இருக்கிறதோ, இன்னைக்கு அப்படித்தானே நாம ஒரு விஷயத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிற போது வீணானவைகள் குறுக்கிட்டு பலரும் இன்னைக்கு வீணில் மூழ்கி கிடக்கிற நிலையில் தானே ஈடுபடுகிறோம். பொழுதுபோக்கு என்ற பெயரில் தேவையற்ற வீண் விஷயங்கள்ல தான் பெரும்பகுதியை நம்முடைய வாழ்க்கையில் செலவழிப்பதை பார்க்கிறோம். ஆனா வீணானதையோ பொய்யானதையோ செவியேற்க முடியாத அளவிற்கு ஒரு இன்பமயமான ஒரு வாழ்க்கையை இறைவன் ஏற்படுத்தி இருப்பதை பார்க்கிறோம். அடுத்த 23வது வசனத்துல இறைவன் சொல்லி காட்டுகிறான், அலல் அராய்க்கு எந்தொருன், கட்டில்களில் மீது இருந்து அவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள். அந்த இன்பத்தை இறைவன் அப்படியே அடுத்த வரியில் வர்ணிக்கிறான். எப்படியான இன்பத்தை பெற்றிருப்பார்கள் என்றால், அங்கு போடப்பட்டிருக்கிற அந்த உயர்ந்த கட்டில்களில் இருந்து கொண்டு அவர்கள் சொர்க்கத்தில் இருக்கிற தங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த இன்பங்களை பார்த்தே ரசிப்பார்கள், பார்த்தே அதை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். ஏன்னா அந்த கட்டிலை எப்படியானது, அல்லாஹ் பல வசனங்கள் நமக்கு சொல்லித் தருகிறான். ஃபீஹா சுருரு மர்ஃபுஆ, அது அப்படியே உயர்ந்த கட்டில்கள் அங்கு போடப்பட்டிருக்கும். அதுல அந்த சாய்ந்திருக்கிற அந்த கட்டில்கள்ல அலா ரஃப்ரஃபின் ஹுலுரின், பச்சை நிற தலையணைகள் இருக்கும். அதுல அழகிய விரிப்புகள் போடப்பட்டிருக்கும். அதுல அழகான முறையில் சாய்ந்திருப்பார்கள் என்றெல்லாம் இறைவன் அதை வர்ணிக்கிறான் என்றால் யோசிச்சு பாருங்க, எந்த மாதிரியான நிலை இருக்கும். அந்த கட்டில இருந்து, அவர்களுக்கு போடப்படுகிற விரிப்பிலிருந்து, அதில் வழங்கப்படுகிற தலையணைகள்ல இருந்து, அவர்களுக்கு வழங்கப்படுகிற அந்த சொகுசு வாழ்க்கையை ஒவ்வொன்றாக அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அதில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஒவ்வொன்றிலையும் தனி கவனம், சுகபோகம். அதுல இந்த உலகத்தில் வாழுகிற போது நாம ஒவ்வொன்றையும் பார்த்து ஆசைப்படுகிறோமே, இந்த மாதிரி வாழணும், இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை, பணக்கார வாழ்க்கையை எதை பார்த்து ஆசைப்படுகிறோமோ இதையெல்லாம் மிஞ்சிய கற்பனையிலும் கூட நாம் நினைத்து பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் அதில் ஏற்படுத்துவதாக சொல்லி காட்டுகிறான். யோசிச்சு பாருங்க. யுதாஃப் அலைஹிம் பி சிஹாஃபின் மின் தஹபின், தங்க தட்டுகளும் குவளைகளும் அவர்களை சுற்றி கொண்டிருக்கும். அதுல அவர்கள் மனம் விரும்பக்கூடிய வைகளும் இருக்கிறது. தலத்துல் அய்யுனு, அவர்களுடைய கண்கள் எதை மகிழ்விக்க கூடியதாக இருக்குமோ, கண்களுக்கு மகிழ்வை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குமோ அதை அவர்கள் அங்கு பார்ப்பார்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அப்ப இந்த உயர்ந்த சொகுசு கட்டில்கள்ல இருந்து கண்கள் மூலமாக அந்த இன்பங்களை பார்ப்பதே அவர்களுக்கு சுகபோகமாக இருக்கும். அனுபவிப்பதை தாண்டி பார்ப்பது, இன்னைக்கு அப்படித்தானே பல இடங்களுக்கு நம்ம சைட் சீயிங் தான், அங்கு போய் அதை பார்ப்பதற்கே இறைவனுடைய இந்த உலகத்தில் இறைவன் படைத்திருக்கிற எதை இறைவன் அற்பமாக சொல்கிறானோ அந்த உலகத்தில் இறைவன் படைத்திருக்கிற படைப்புகளே நமக்கு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துதல. அதை பார்ப்பதே நமக்கு பல விஷயங்களை, இறைவன் படைத்திருக்கிற அந்த பேராற்றல் மிகுந்த அந்த படைப்புகளை பார்ப்பதே நமக்கு ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்துகிறது என்றால், மனமகிழ்வை ஏற்படுத்துகிறது என்றால், அப்ப அல்லாஹ் அந்த நிலையை சுவனத்திலும் அவர்களுக்கு வழங்குவான் என்பதை பார்க்கிறோம். அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொன்றிலையும் இறைவன் தனி கவனம் எடுத்து, அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த பாத்திரம் ஃபீஹா தஹபு, அது தங்கத்தினால் ஆன பாத்திரங்களாக இருக்கும். அம்சாத்துஹும், அவர்களுடைய சீப்புகள் மின் தஹபி வ ஃபில்லத்தின், அது தங்கத்தினாலும் வெள்ளியினால் ஆனதாக இருக்கும். எரிக்கப்படக்கூடிய நறுமணத்திற்காக இருக்கக்கூடிய கலசங்கள் அங்கு இருக்கும். நறுமணத்தை அது ஏற்படுத்தி கொண்டிருக்கும். அவர்கள் விடக்கூடிய வியர்வை உட்பட கஸ்தூரி மனம் கமலும் இந்த நிலையில் அவர்களுடைய அந்த வாழ்க்கை இருக்கும் என்று சொல்லித்தரப்படுகிறது என்றால் யோசிச்சு பாருங்க, அதை நினைத்து பாருங்கள். யுஹல்லூன ஃபீஹா மின் அசாவிர மின் தஹபின், அவர்களுக்கு தங்கத்தினால் ஆன காப்புகள் அணிவிக்கப்படும். பச்சை நிற மெல்லிய பட்டாடைகள் அவர்கள் அணிவிக்கப்படுவார்கள். அடர்த்தியான பட்டாடைகளை அணிந்து கொள்வார்கள்.
அவர்கள் சாய்மானங்கள்ல சாய்ந்திருக்கிற இதுதான் அவர்களுக்கு மகத்தான ஒரு வாழ்க்கை என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான் என்றால் எப்பேற்பட்ட வாழ்க்கைன்னு பாருங்க. நினைத்திருக்கிற ஒவ்வொன்றும் தங்கத்தினால் ஆனது, வெள்ளியினால் ஆனது, பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தக்கூடியது. இப்படி இந்த அந்த ஒரு ஓய்வுல இப்படியான விஷயங்களை ரசித்துக் கொண்டிருக்கிற போதே யதூஃபு அலைஹிம் வில்தானு முஹல்லதுன், அப்படியே இளமை மாறாத சிறுவர்கள் அவர்களை சுற்றி வருவார்கள். இதா ராய்த்துஹும் ஹசிப்துஹும் லுஅலுஅம் மன்சூரா, அவர்களை பார்க்கிற போது அப்படியே பறைப்பு வைக்கப்பட்ட முத்துக்களை போன்று அவர்கள் அப்படி இருப்பார்களாம். இவ்வளவு அழகானவர்களாக நம்மை சுற்றி சுற்றி நமக்கான வேலைகளை செய்வதற்கான அந்த அவர்களை பார்ப்பதே நமக்கு இன்பமயமாக இருக்கிற ஒரு ஏற்பாட்டை இறைவன் செய்கிறான் என்றால் இதா ரஐத சம்ம ரஐத நஈமம் வ முல்கன் கபீரா, அதை நீங்கள் பார்க்கும் பொழுது இன்பத்தையும் மாபெரும் ஆட்சியையும் நீங்கள் பார்ப்பீர்கள். பெரிய அதிகாரம். நீ பார்க்கிற போது சில சொகுசு வாழ்க்கைகளை பார்க்கிறோம், அழிந்து போகக்கூடிய வாழ்க்கை, ஒன்றுமில்லாத வாழ்க்கை. இந்த ஆடம்பரம் ஏதோ ஒரு நிலத்தில் ஒரு இடத்தில் பறிபோகக்கூடிய சூழலில் இருப்பதை பார்க்கிறோம். என்றென்றும் நிரந்தரமாக அந்த நிலையில் நிலையானவர்களாக இன்பத்தை மட்டுமே பெறக்கூடிய ஒரு வாழ்க்கை மனிதனால் உலகத்தில் வாழ்ந்துவிட முடியாது என்கிற போது முழுக்க முழுக்க சொர்க்கத்தில் இறைவன் ஏற்படுத்தியிருக்கிற அந்த வாழ்க்கை இருக்கிறதை யோசிச்சு பாருங்க. பிரம்மாண்டத்தின் உச்சம். அந்த சொர்க்கத்திற்கு மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு கூடாரம் தொடர்பாக அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அது வெறும் முத்தால் ஆன ஒரு கூடார், மின் லுலுவத்தின், அப்படியே அந்த முத்துக்களாலே அது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. தூலுஹா சித்தூன மீலா, அதனுடைய அளவு என்பது, அதனுடைய உயரம் என்பது 60 மைல்கள். யோசிச்சு பாருங்க, 60 கிலோமீட்டர் விட மைல்கள் என்கிற போது எங்கேயோ போகிறது. அதனுடைய உயரம் இந்த அளவிற்கு என்றால் எவ்வளவு பிரம்மாண்டமானதாக இருக்கும். இன்னைக்கு நாம் பார்க்கிற உலகத்திலேயே உயரமான கட்டிடங்களாக நாம் சித்தரிக்கிற எல்லாவற்றையும் விட கற்பனைக்கு எட்டாத அளவிற்கான உயரத்தை கொண்டிருக்கிற, பிரம்மாண்டத்தை கொண்டிருக்கிற ஒரு கூடாரம், ஒரு முத்தால் ஆன மாளிகை அங்கு வழங்கப்படும் என்பதை நாம் பார்க்கிறோம்னா யோசித்து பார்க்க சொர்க்கத்தின் கீழாகவே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்குமா. ஒரு மனிதனை எப்படியெல்லாம் இறைவன் அந்த இன்பமயமாக ஆக்க முடியுமோ, அவனுக்கு இன்பத்தை சேர்க்க முடியுமோ, அவனுக்கு மனமகிழ்வை ஏற்படுத்த முடியுமோ, அந்த வேலைகளை இறைவன் செய்து கொண்டே இருப்பதை பார்க்கிறோம். அதில் ஏற்படுத்தக்கூடிய துணைகளாக இருக்கட்டும், அதில் கொடுக்கப்படக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், இப்படியாக அவனுக்கு ஒரு மன மகிழ்வை அழகா இவன் சாஞ்சு உட்கார்ந்து கொண்டு அந்த சுகபோகங்களை பார்த்தே அனுபவிக்கிற வாய்ப்பை இறைவன் தருவானா. இன்னும் அல்லாஹ் இந்த வசனத்தை எப்படி நாம புரியலாம்? அல்லாஹ் இந்த வசனத்திற்கு மாறாக அந்த சிஜ்ஜீன்ல பதிவு செய்யப்படக்கூடிய துர்பாக்கியசாலிகள் தொடர்பாக அல்லாஹ் குறிப்பிடுகிற போது அல்லாஹ் அதில் சொல்லி காட்டுகிறான், அவர்கள் இறைவனை பார்ப்பதை விட்டும் அவங்க தடுக்கப்படுவார்கள். இன்னஹும் அர்-ரப்பிஹிம் யௌமஇதின் லமஹ்ஜூபூன், அவர்கள் அல்லாஹ்வை பார்க்க விடாமல் தடுக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப அதற்கு நேர் மாற்றமான இவர்கள் அல்லாஹுவை பார்க்கிற வாய்ப்பை பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். அங்க அமர்ந்து கொண்டு அல்லாஹுவை பார்ப்பதே ஒரு இன்பம் இல்லையா? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் அந்த சொர்க்கத்தில் சுனவனவாதிகள் நுழைந்ததோடு இறைவன் அவர்களோடு உரையாடுவானாம். இதை விட அதிகமாக நீங்க ஏதாவது விரும்புறீங்களான்னு கேட்கும் பொழுது, இறைவா நீ எங்களுடைய முகங்களை வெண்மையாக்கலையா, எங்களை நீ சொர்க்கத்தில் நுழைக்கலையா என்று அவர்கள் இறைவன் வழங்கியிருக்கிற அந்த விஷயங்களை எல்லாம் அவர்கள் பட்டியலிட்டு சொல்லுகிற போது, அப்ப எக்ஸிஃபுல் ஹிஜாப், அல்லாஹ் தன்னுடைய அந்த திரையை விளக்கி அல்லாஹ் காட்சி அளிக்கிற போது, ஃபமா உது ஷையன் அஹப்ப இலைஹிம் மின் நலரி இலா ரப்பிஹிம் அஸ்ஸ வஜல், அல்லாஹுடைய அந்த அவனுடைய திருமுகத்தை பார்ப்பதை விட இவர்களுக்கு விருப்பமானதாக வேறு எதுவும் இருக்காது, வேறு எதுவும் அவர்களுக்கு வழங்கப்படாது, கொடுக்கப்பட்ட பாக்கியங்களிலேயே சிறந்ததாக அது இருக்கும் என்று இறைவன் சொல்லுகிறான். என்றால் அப்பேற்பட்ட வாய்ப்பை இந்த இன்பத்தில் இருக்கக்கூடிய நல்லவர்கள், இல்லியுள்ள பதிவு செய்யப்பட்ட அந்த சிறந்தவர்கள் பெறப்போகிறார்கள் என்பதை இந்த வசனம் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த இன்பங்களை பெற்றவர்களை பார்த்தாலே அப்படி நாம அந்த முகத்தை வைத்தே அடையாளம் கண்டுபிடித்துக் கொள்ளலாம். 24வது வசனத்துல இறைவன் அடுத்த வசனத்துல பேசுகிறான், தஅரிஃபு ஃபீ உஜூஹிஹிம் நல்ரத்தன் நஈம், அவருடைய முகத்தில் இன்பத்தின் பொலிவை நீங்கள் அறிந்து கொள்வீர். பார்த்தாலே இவர் எவ்வளவு செழிப்பாக எவ்வளவு இன்பத்தோடு இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளலாம். நீங்க உலகத்துல நாம் பார்த்தால் தெரியுதுல்ல,
ஒருவரை பார்த்தாலே இவர் கோபமா இருக்கிறார், இவர் கஷ்டப்படுகிறார், இவர் சிரமத்தில் இருக்கிறார், அல்லது இவர் இன்பமாக இருக்கிறார் என்று ஒருவரை பார்த்தால் எப்படி நாம் கணித்துக் கொள்கிறோமோ இதை தாண்டி இவர் அடைகிற அந்த இன்பத்தை அவர் முகத்தின் மூலமாகவே நாம் அறிந்து கொள்கிற அளவிற்கு அந்த மகிழ்ச்சியை அவர் முகத்தை பார்த்தே நாம் தெரிந்து கொள்கிற அளவிற்கு ஒரு சூழலை இறைவன் ஏற்படுத்துவான். எப்படியான சுகபோகங்களை ஏற்படுத்தலாம் தெரியுமா? அல்லாஹ் அதை பார்த்தே நாம் அறிகிற விதத்தில் அவர்களுக்கு வழங்கக்கூடிய சிறப்புகள் என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவ்வளு ஜும்ரத்தின் தலிஜுல் ஜன்னா, சொர்க்கத்தில் நுழையக்கூடிய முதல் அணியினர் எப்படி இருப்பாங்க தெரியுமா? அவங்களுடைய முகம் என்பது அலா சூரத்தில் கமரி லைலத்தல் பத்ரி, பௌர்ணமி நிலவு எப்படி பிரகாசமாக இருக்குமோ அந்த நிலவின் தோற்றத்தை போன்று இவர்களுடைய முகம் இருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அவ்வளவு பிரம்மாண்டமானவர்களாக இந்த வெளிச்சத்தை, இந்த அழகான அந்த முகத்தை இன்னும் பொலிவு மிக்கதாக மாற்றிக்கொள்கிற ஏற்பாட்டை இறைவன் எப்படி செய்கிறான் தெரியுமா? சொர்க்கத்துல இன்னஃபில் ஜன்னத்தில சூக்குன், ஒரு கடை வீதி இருக்குமா. அந்த கடை வீதி போனோம்னா, இன்னைக்கு கடை வீதிக்கு போனோம்னா என்ன நடக்கும்? இன்னைக்கு நாம கடை வீதிகளுக்கு போனோம் அப்படின்னா, நாம வெள்ளேர்னு போனோம்னா அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி சின்னாபின்னமாகி இருக்கிற புகையிலையும் அங்கு இருக்கக்கூடிய பல விஷயங்கள்ல நாம அழுக்காகி பங்கரையா வரக்கூடிய சூழல் தான் இன்னைக்கு நிகழும். ஆனா அந்த சூக்ல, அந்த சந்தையில் எப்படியான நிலை இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சொர்க்கவாசிகள் அங்கு ஒன்று கூடுவார்களாம். அப்போ ஒரு வட பருவ காற்று ஒன்று வீசும் பொழுது அவருடைய முகங்கள்லையும் ஆடையிலையும் அப்படியே அது மண்ணை வாரி போடுமா. மண்ணை வாரி போடுகிற போது அவர்கள் ஏற்கனவே எப்படி இருந்தார்களோ அதை விட இன்னும் கூடுதலாக ஹுஸ்னன் ஜமாலன், அழகாலும் அவர்கள் பொலிவாலும் மிகச் சிறந்தவர்களாக மாறிவிடுவார்கள். அவங்க திரும்ப தன்னுடைய துணைவியர்களிடத்தில் திரும்பி செல்கிற போது, நீங்கள் முன்பு இருந்ததை விட கூடுதல் அழகும் பொலிவும் பெற்றுவிட்டீர்களே என்று கூறுகிற மாதிரியான சூழலை அடைவார்கள். இப்படி அல்லாஹ் அவர்களை பொலிவூற செய்வான். அவர்கள் முகத்தை பார்த்தாலே அவர்களுடைய இன்பத்தை நாம் அறிந்து கொள்கிற அளவிற்கு. ஏன்னா அதுல இன்பம் மாறாத வாழ்க்கை, நீங்க அந்த இளமை மாறாத சூழலை இறைவன் ஏற்படுத்தி இருக்கிறத பாருங்களேன். இன்னைக்கு எவ்வளவு பெரிய மனிதனுடைய ஆசை என்ன? சின்ன பிள்ளைகளாக இருக்கும் பொழுது பெரியவனா தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள ஒரு மனிதன் விரும்புகிறான். கொஞ்சம் வயசான பிறகு தன்னை சிறுவர்கள் வயசு போயிருச்சே, ஒரு 2 வயசை கம்மி பண்ணி சொல்லுவோமா? சிறுவரை போன்று நாம நம்முடைய முடி நிறையை மறைத்துக் கொள்வோமா? நாம் சிறுபிள்ளைத்தனமா நாம் அதற்கு தகுந்த மாதிரி உடை அணிந்து கொள்வோமா? வயதை குறைத்துக் கொள்வதற்கான என்ன வேலை இருக்கிறதோ அதை செய்வோமா என்று எதை நோக்கி ஒரு மனிதன் ஆசைப்படுகிறான்? இளமை திரும்ப வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதுல அல்லாஹ் அந்த சொர்க்கத்தில் செய்து வைத்திருக்கிற ஏற்பாடு என்ன அப்படின்னா, வலா எஃப்னா சபாபு, அவருடைய இளமை அழிந்தே போகாத அளவிற்கு என்றென்றும் இளமையாக இருப்பார்கள் என்கிற ஒரு அடிப்படையை அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. எந்த அளவிற்குனா, யுனாதி முனாதின், ஒரு சொர்க்கத்தில் நுழைந்தவுடனேயே ஒரு புது அறிவிப்பாளர் சில அறிவிப்புகளை செய்வாராம். நீங்க இனிமே ஆரோக்கியத்தோடு தான் இருக்க போகிறீர்கள், உங்களுக்கு ஃபலா தஸ்தகுமு அபதா, ஒருபோதும் நீங்கள் நோய்வாய்ப்பட போவது கிடையாது, நோய் உங்களுக்கு ஏற்பட போவது கிடையாது, உயிரோடு நீங்கள் இருக்க போகிறீர்கள், ஒருபோதும் மரணிக்க போவது இல்லை, இளமையோடு இருப்பீர்கள், ஒருபோதும் முதுமை அடைய மாட்டீர்கள், இன்பத்தோடு இருப்பீர்கள், ஒருபோதும் துன்பம் அடைய மாட்டீர்கள் என்று இப்படியாக அல்லாஹ் ஒரு அறிவிப்பாளரை வைத்து சொர்க்கத்தில் அறிவிப்பு செய்யப்படும் என்று சொல்லுகிறான்னா, எப்பேற்பட்ட நிலை இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். அது சொர்க்கத்தை நினைக்கிற போதே நாம அதனுடைய பிரம்மாண்டத்தை உணர்ந்து கொள்ள முடிகிறது. அடுத்த 25வது வசனத்தில் நீங்க பார்க்கலாம், யுஸ்கௌன மிர் ரஹீகி மக்தூம், முத்திரையிடப்பட்ட தூய மதுபானம், மது ரசம் அவர்களுக்கு புகட்டப்படும் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். சொர்க்கத்தில் இறைவன் கொடுக்கிற ஒரு பெரும்பாக்கி, இந்த உலகத்துல ஒரு மனிதனை மதிமயக்குகிற ஒரு மது, அது குடித்துட்டு மனித தன்மையே ஒருவன் இழந்து போய்விடுகிறான். ஆனா அந்த சொர்க்கத்தினுடைய அதில் வழங்கப்படக்கூடிய மது என்பது இன்னைக்கு குடிச்சவன் பக்கத்துல போக முடியாது. அந்த குடிக்கிற பொருளை வாடை இருக்கிற போதே நாம் பக்கத்தில் பேருந்தில் கூட அமர முடியாத அளவிற்கு அவ்வளவு இலி வாடை அவன் மேல வீசுகிற ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். அப்ப குடிகாரர்களை பார்க்கிற போதே
அவர்களுடைய நிலைகளே நம்மளை வந்து கொஞ்சம் நகர்ந்து இருக்க செய்கிறது. ஆனா அல்லாஹ் மறுமையில் அந்த சொர்க்கத்தில் அந்த நிரந்தர இன்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வழங்குகிற அந்த மது எப்படியானது அப்படின்னா, முத்திரையிடப்பட்ட அந்த தூய அந்த மதுபானம் அது எப்படியாக இருக்கும், அது வழங்கப்படும் அப்படின்னா, ஹிதாமுஹு மிஸ்க், கஸ்தூரியால் முத்திரையிடப்பட்டது. அதனுடைய அந்த அதை நம்ம குடிக்கிற போது கஸ்தூரி எப்படி ஒரு மனம் வீசக்கூடியதாக இருக்கிறதோ, அந்த குடிபானம் இறைவன் கொடுத்திருக்கிற அந்த மதுரசம் அது அப்படியான ஒரு நறுமணத்தை நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக அது இருக்கும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுவதை நாம பார்க்க முடியுது. அப்ப அல்லாஹ் இதை சொல்லிவிட்டு சொல்கிறான், வஃபீ ஸாலிக ஃபல்யத்தனாஃபஸில் முத்தனாஃபிஸூன், ஆசைப்படக்கூடியவர்கள் இதற்கு ஆசைப்படுங்கள். எதையோ நோக்கி, உலகத்தில் ஒன்றுமில்லாத மதிமயக்குகிற மதுவை நோக்கி ஓடுறீங்க, உலகத்தில் இருக்கிற பல்வேறு தேவையற்ற விஷயங்களை நோக்கி ஓடுகிறீர்கள். இதில் இருக்கிற ஆபாசங்கள், அசிங்கங்கள், உலகத்தில் இருக்கிற இவ்வளவோ பல தீமையான விஷயங்களை நோக்கி ஓடுறிய இந்த சொர்க்கத்தில் இறைவன் ஏற்படுத்தியிருக்கிற இந்த நயீம், இந்த இன்பம் எப்படியானது, அழகான சொகுசான வாழ்க்கை, அழகான அற்புதமான மது, அதை அல்லாஹ் அந்த வாசனை மிகுந்ததாக முத்திரையிடப்பட்டதாக அதை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதை நாம் பார்க்கிற போதே அல்லாஹ் சொல்கிற பல வசனங்கள் அல்லாஹ் சொல்றான். இது மாதிரியான ஒரு போட்டி நம்ம இடத்துல இருக்கணும். எதற்கோ நாம் போட்டி போடுகிறோம்ல. ஏன்னா மறுமையில இது வந்து ஒரு சொர்க்கவாசிக்கு எந்த மன வருத்தமும் இருக்காது, எந்த சங்கடமும் இருக்காது, இந்த ஒரு விஷயத்தை தவிர. எது அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இன்ன அஹ்லல் ஜன்னா, சொர்க்கவாசிகள் தங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அந்த சிறப்பு அறைகளில் வசிக்கக்கூடியவர்களை கிழக்கிலிருந்தோ மேற்கிலிருந்தோ பயணிக்கிற அந்த ஒளிரும் நட்சத்திரங்களை மாதிரி மிக தெளிவாக ஆர்வத்தோடு பார்ப்பார்களாம். சொர்க்கவாசிகள் தங்களுடைய மேல் தரத்தில் இருக்கிற அந்த அந்தஸ்தில் உயர்ந்திருக்கிறவர்களை வந்து பார்ப்பார்களாம். லீ தஃபாலுலி மா பைனகும், தங்களுக்கு மத்தியில் இருக்கிற அந்த ஏற்றத்தாழ்வை கண்டு அவங்க அந்த நாம இப்படி அப்படி இருந்திருக்கலாமே, இன்னும் அதிகமான நன்மைகளை செய்திருக்கலாமே என்கிற ஒரு அடிப்படையில் அதை பார்ப்பார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுகிறார்கள். என்றால் அப்ப உலகத்தில் வாழுகிற போதே அதற்காக போட்டி போடணும், வாழுகிற போதே அதற்கான முனைப்பை செய்யணும். எப்படி நல்லவர்களாக இந்த உலகத்தில் வாழ்வது, எவ்வளவு நன்மைகளை செய்து அந்த சொர்க்கத்தில் பல 100 படித்தரங்களில் மிக உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைவது, அந்த சிறந்த அறைகளை உடைய மிகுந்த இன்பங்களை உடைய அந்த சொர்க்கத்தை நாம் அடைவது என்கிற முனைப்பு நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு எடுத்து சொல்கிறது. அடுத்த 27வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அந்த ரஹீக்குல் மக்தூம் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த முத்திரையிடப்பட்ட மது, அந்த மது ரசம், அதுல அல்லாஹ் வந்து இறுதியாக அதுல நல்ல நறுமணத்தை அல்லாஹ் அதுல சேர்த்து இன்னும் அதனுடைய கலவை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். மிஸாஜுஹு மின் தஸ்னீம், அதனுடைய கலவை தஸ்னீம் என்கிற ஒன்றையும் அதிலே நாம் கலப்போம். அது என்ன தெரியுமா? ஐனை யஸ்ரபு பிஹல் முகர்ரபூன், அது ஒரு நீரூற்று. யஸ்ரபு பிஹல் முகர்ரபூன், இறைவனுக்கு நெருக்கமானவர்கள் அதிலிருந்து அருந்துவார்களே. முக்கியமானவர்கள், அல்லாஹ்வோடு நெருக்கமானவர்களாக இருந்து ஒரு உயர்வான படித்தரத்தை அடைந்தவர்கள் எதில் பருகுவார்களோ அதில் அந்த நீரை அல்லாஹ் இதுல கலக்கிற மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்துவானா. இந்த மதுரசத்துல அல்லாஹ் அந்த வாசனை ஏற்படுத்தியதோடு இந்த நீரையும் கலந்து இன்னும் அதை மேன்மையான ஒரு பானமாக அதை அல்லாஹ் வழங்குவான் என்பதை நாம் பார்க்கிறோம்னா, பல்வேறு வசனத்தில் இந்த சொர்க்கத்தில் வழங்கப்படக்கூடிய மது குறித்து இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அதில் இருக்கக்கூடிய நிலை என்ன அப்படின்னா, யுதாஃபு அலைஹிம் பி கஅஸின் மின் மஈன், அதில் வெண்மையாக அருந்துவருக்கு சுவையாக இருக்கிற அந்த ஊற்றிலிருந்து அந்த அவர்களுக்கு அந்த கிண்ணங்கள் சுற்றி வருகிற நிலையில் அது புகட்டப்படுமா. அதனால அல்லாஹ் சொல்லக்கூடிய அடிப்படை என்னன்னா, லா ஃபீஹா கவுலுன் வலாஹும் அன்ஹா யுன்சஃபூன், அதில் அவர்களுக்கு எந்த கெடுதியும் ஏற்படாது. இந்த உலகத்தில் இருக்கிற மது குடித்தால் நீங்க பார்க்கிறோம், கள்ளச்சாராயம் குடித்து அவ்வளவு பேர் சாகிறார்கள். பல்வேறு இந்த மதுவை குடிக்கிற போது அதில் போடப்பட்டிருக்கிற அடிப்படை வரியே நீங்க பார்க்கிற போது, குடி நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு என்று சொல்லி அதை போட்டு பாட்டில்களில் அச்சிட்டு அதை விற்பனை செய்கிற போதும் கூட அறிவில்லாமல் அதை வாங்கி குடிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் என்கிற போது, மதியில்லாமல் குடித்துவிட்டு அப்படியே ரோடுகளில் மிருகங்களை போன்று கிடக்கிறார்கள் என்கிற போது,
இந்த இறைவன் வைத்திருக்கிற ஒன்று தனி சுவையானதாக இருக்கும். அதை அருந்தக்கூடியவருக்கு சுவையானதாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் ஒரு நறுமணத்தை, இந்த உலகத்தில் இருக்கிறது எப்படி நாத்தம் முடிச்சதா இருக்குதோ நறுமணத்திற்குரியதாக இருக்கும். அந்த உயர்ந்த ஊற்றில் இருந்த நீர் கலக்கப்பட்டு நல்ல சுவைமிக்கதாக அது இருக்கும், கெடுதி அளிக்காது. அதனால் அவர்கள் மதிமயங்கி போக மாட்டார்கள் என்கிற அடிப்படையும் இறைவன் சொல்லி காட்டுகிறான் என்றால், அப்படியான ஒரு பல வசனங்கள்ல இந்த மது குறித்த அதை வழங்கப்படுவது குறித்த விஷயங்களை இறைவன் நமக்கு எடுத்து சொல்வதை பார்க்கிறோம். அதே மாதிரி அங்கு அல்லாஹ் வைத்திருக்கிற ஏற்பாடுகளை நீங்க பாருங்களேன். லஹும் ஃபிஹாமா யஷாவுன், அல்லாஹ் அங்கு நாம் எதை நினைக்கிறோமோ அதையெல்லாம் அடைகிற ஒரு சூழலை ஏற்படுத்துவானா. நீ நினைச்ச எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருக்கட்டுமே, இந்த ஒரு அம்சம் இந்த சொர்க்கத்திற்காக நாம் ஆசை வைப்பதற்கு போதுமானதா இல்லை? யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு அம்சம், சொர்க்கத்திற்காக நம்முடைய வாழ்க்கை முழுக்க எவ்வளவு சிரமங்களையும் சகித்துக் கொள்ளலாம் என்கிற நிலைக்கு நம்மை தள்ளாதா? யோசிச்சு பாருங்கள். நினைத்தது அங்கு கிடைக்கும் என்கிற சுகபோகமான வாழ்க்கையை விட வேற என்னங்க வேணும்? இப்போ இவ்வளவு ஒரு அழகான ஒரு உணவு அங்கு இருக்கிற அந்த விஷயங்களை எல்லாம் சொல்கிறான். ஃபீஹா அன்ஹார் மின் மாயின், அங்கு அல்லாஹ் ஒரு மாசற்ற நீரை கொண்டிருக்கிற ஆறு, சுவை மாறாத பாலாறு, சுவை மாறாத அருந்தவருக்கு சுவையா கொடுக்கிற மது ஆறுகள், தூய தேன் ஆறுகள், பழங்கள், இப்படி பல வகையில ஒரு பழத்தை நாம மீண்டும் அதே வடிவத்தில் வேறு சுவையில் இறைவன் வழங்குகிற அளவிற்கு அவ்வளவு விஷயங்களை அல்லாஹ் அதில் வைக்கிறான். அப்படியே தானியத்தன் அலைஹிம் லிலாலுஹா, அல்லாஹ் அது அப்படியே அவர்களுடைய அந்த நிழல்கள், அவர்களுக்கு நெருக்கமானதாக அந்த பழங்கள் தொங்கிக் கொண்டிருக்கிற ஒரு இன்பத்தை அந்த சொர்க்கத்தில் இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம்னா, அப்ப அந்த சொர்க்கம் எப்படியானதுன்னு யோசிக்கணும். அதுல இறுதியாக வருகிற ஒருவருடைய அந்த நிலையை இறைவன் சொல்லி காட்டுகிற போதே நீங்க அதை பார்க்கிற போதே இவ்வளவு ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சொர்க்கத்தில் இறுதியானவராக ஒருவர் தவழ்ந்த நிலையில் அந்த சொர்க்கத்திற்கு வருவாராம். நரகத்திலிருந்து சொர்க்கத்தின் பக்கம் வருவாராம், அழைத்து வரப்படுவாராம். அல்லாஹ் வெளியேற்றுவானாம். வெளியேற்றி அவர் நரக ஜுவாலையில கரிந்த நிலையில் அவர் வெளியே வந்த பிறகு அல்லாஹ்வை புகழ்ந்து, தபாரக்கல்லதி நஸ்ஸானி மின்க, உன்னிடமிருந்து என்னை காப்பாற்றிய மகத்துவமிக்க அந்த இறைவனுக்குத்தான் புகழ்ந்து அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு, அல்லாஹ் எனக்கு மற்ற யாருக்கும் வழங்காத பெரு வெகுமதியை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் என்று இறைவனை போற்றி புகழ்ந்து நிற்பானாம். அப்ப அவனுக்கு இந்த நரகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்ட இவனுக்கு ஒரு மரம் காட்டப்படுமா. அந்த மரத்தை, உயர்ந்த மரத்தை பார்த்து விட்டு, இறைவா அந்த மரத்திற்கு அருகிலே என்னை கொண்டு போ, அதனுடைய அங்கு ஓடுகிற நீரை பருகவும் அதனுடைய நிழலை நான் பெறுவதற்கும் அந்த மரத்திற்கு அருகில மட்டும் கொண்டு போய் என்னை விடு என்று கேட்கிற போது, யா இப்ன ஆதம் ல அல்லி இன் அத்தைத்த கஹா, அதை உனக்கு நான் வழங்கினால் சஅல்தனி கைரஹா, அது அல்லாத வேற எதையும் நீ கேட்பாயா என்று கேட்கிற போது, லா யா ரப்பி, இல்லையா அல்லாஹ், நான் வேற எதையும் கேட்க மாட்டேன்னு வாக்குறுதி அளித்து விட்டு கொஞ்ச நேரம் போன உடனேயே பொறுமை இல்லாமல் மீண்டும் அவனுக்கு காட்சி அளிக்கிற வேறொரு மரத்தை காண்பித்து, இறைவா அந்த மரத்திற்கு அருகில மட்டும் என்னை கொண்டு போய் விடு என்று அதையும் கேட்பானாம். இப்படியே கேட்டு 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 சொர்க்கத்திற்கு அருகாமையில் அவன் சென்று அடைகிற போது, சொர்க்க வாசிகள் பேசிக்கொள்கிற அந்த விஷயங்கள் கேட்கிற நிலையில் அவன் இருக்கிற போது, அப்ப அவன் கேட்பானா, ஒவ்வொரு முறையும் அவன் கேட்கிற போதெல்லாம், நீ இனிமே கேட்க மாட்டேன்னு சொன்னியா என்று இறைவன் அதை சொல்லிவிட்டு, அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு, இதோடு நான் கேட்க மாட்டேன் என்று சொல்லி 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 நரகத்திலிருந்து அவன் சொர்க்கத்திற்கு அருகாமையில் வந்து நிறுத்தப்பட்ட பிறகும் கூட மீண்டும் இறைவனிடத்தில் இதில் என்னை நுழைவிக்க செய் என்று இறைவனிடத்தில் அவன் கேட்கிற போது இறைவன் சொல்வானா, இதே மாதிரி நீ வழங்கப்பட்டிருக்கிற இதே மாதிரி இன்னொரு மடங்கையும் உனக்கு தருவேன், அதோடு சேர்த்து வேறொன்றையும் நான் தர இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவானா. அப்ப அவர் அந்த சொர்க்கவாசி, அந்த இறுதியாக சொர்க்கத்தில் நுழையக்கூடியவர் சொல்வாரா, யா ரப்பி அத்தஸ்தஹ்ஸிஉ மின்னி, என்னை நீ அந்த ரப்புல் ஆலமீன், நீ அகிலத்தாரனுடைய இரட்சகனாக இருந்து கொண்டு என்னை கேலி செய்கிறாயா என்று அங்கு இறைவனை பார்த்து அந்த இறுதி சொர்க்கவாசி கேட்பாராம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சிரிக்கிறாங்க. ஏன்னு காரணம் சொல்லும் பொழுது, இந்த செய்தியை சொல்கிற போது அல்லாஹ்வின் தூதர் கடவாய்ப்பல் தெரிய சிரித்தார்கள். ஏன் அல்லாஹ்வின் தூதர் சிரித்தார்கள் என்று கேட்கிற போது, இதை கேட்டு வல்ல ரஹ்மான் சிரிப்பான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்கன்னா,
அப்ப இறைவனுடைய அந்த தனித்துவம், இறைவன் எப்படியான அந்த சொர்க்கத்தை இறுதி மனிதர் அதில் நுழையக்கூடியவருக்கு கூட ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்கிற போது அந்த சொர்க்கத்திற்காக ஆசைப்படக்கூடியவர்களாக நம்மை இந்த உலகத்தில் வாழுகிற போதே நல்லவர்களாக உருவாக்கி நாம் வாழ வேண்டும். இறைவனிடத்தில் அதை கையேந்தி வஜஅல்னி மின் வரிசத்தில் ஜன்னத்தின் நஈம், அந்த இன்பம் நிறைந்த சொர்க்கத்திற்கு என்னை உரிமை கொள்வோர்களில் ஒருவனாக ஆக்கு இறைவா என்ற பிரார்த்தனையோடு நாம் நம்முடைய செயல்பாடுகளை அதற்கு தகுந்தாற்போல் அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த வசனங்களின் அடிப்படையில் நல்லவர்களில் ஒருவராக ஆகி இல்லையும் எனப்படக்கூடிய ஏடில் பதிவு செய்யப்பட்டவர்களாக ஆகி இந்த மாதிரியான சொர்க்க இன்பங்களை பெறக்கூடிய நல்வாய்ப்பை நாம் அனைவருக்கும் இறைவன் வல்ல ரஹ்மான் தந்து அருள் புரிய வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன். வாஹிர் தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.